السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فبالسند المتصل مني إلى الإمام الخطيب التبريزي رحمه الله بأسانده المتصلة إلى عمر بن الخطاب رضي الله عنه قال: بينما نحن عند رسول الله صلى الله عليه وسلم ذات يوم إذ طلع علينا رجل شديد بياض الثياب شديد سواد الشعر لا يرى عليه أثر السفر ولا يعرفه منا أحد، حتى جلس إلى النبي صلى الله عليه وسلم فأسند ركبتيه إلى ركبتيه ووضع كفيه على فخذيه وقال: يا محمد، أخبرني عن الإسلام. قال: الإسلام أن تشهد أن لا إله إلا الله وأن محمدا رسول الله وتقيم الصلاة وتؤتي الزكاة وتصوم رمضان وتحج البيت إن استطعت إليه سبيلا. قال: صدقت. فأجبنا له يسأله ويصدقه. قال: فأخبرني عن الإيمان. قال: أن تؤمن بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر وتؤمن بالقدر خيره وشره. قال: صدقت. قال: فأخبرني عن الإحسان. قال: أن تعبد الله كأنك تراه فإن لم تكن تراه فإنه يراك. قال: فأخبرني عن الساعة. قال: ما المسؤول عنها بأعلم من السائل. قال: فأخبرني عن أماراتها. قال: أن تلد الأمة ربتها وأن ترى الحفاة العراة العالة الرئاء الشاء يتطاولون في البنيان. قال: ثم انطلق فلبثت مليا ثم قال لي: يا عمر، أتدري من السائل؟ قلت: الله ورسوله أعلم. قال: فإنه جبريل أتاكم يعلمكم دينكم. رواه مسلم. பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வோட உதவியோட எங்கட ஹதீது ஜிப்ரீல் பாடத்தொடர்ல ஒரு சில விஷயங்கள் நாங்க பார்த்தோம். طلع علينا رجل. ஏன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜாஅ என்ற வார்த்தையை பாவிக்கவில்லை என்பது சம்பந்தமாக பார்த்தோம். இப்பொழுது நாங்க பார்க்கக்கூடியது ஷதீது பயாதி சியாபி. இந்த வார்த்தை சம்பந்தமாக பார்க்க இருக்கிறோம். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள்: بينما نحن عند رسول الله صلى الله عليه وسلم ذات يوم إذ طلع علينا رجل شديد بياض الثياب. அந்த வந்த மனிதருடைய சிஃபத் சம்பந்தமாக சொல்லுகிறார்கள். அந்த வந்த மனிதர் எவ்வாறு இருந்தார் என்றால், ஷதீது பயாதி சியாபி, அவருடைய ஆடையின் வெண்மை மிக கடுமையாக, மிக வெண்மையான ஆடை அணிந்தவராக இருந்தார். அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த தோற்றத்தில் வந்தார்கள் என்றால், மிக வெண்ணிற ஆடை அணிந்த ஒரு மனிதருடைய தோற்றத்திலே வந்தார்கள். எனவே இந்த ஷதீது பயாதி தியாப் என்ற இந்த இபாரத்து எங்களுக்கு எதை உணர்த்துகிறது என்றால், ஒரு மாணவன், இல்மை தேடக்கூடிய ஒரு மாணவன், யுஸ்தஹ்ஸனு லஹு ஸௌபுல் அபியத் ஃபில் மஜாலிஸ் அல் இல்மிய்யா, இல்மை தேடக்கூடிய ஒரு மாணவன், அவன் இல்மு சார்ந்த சபைகள், பாடங்கள் படிப்பதாக இருந்தாலும் சரியே, அல்லது இல்முடைய வேறு இடங்களாக இருந்தாலும் சரியே, அவன் வெள்ளை ஆடை அணிவதென்பது அவனுக்கு ஒரு முஸ்தஹப் என்பதை இந்த இபாரத் எங்களுக்கு உணர்த்துகிறது. எனவேதான் நாங்கள் மதரசாக்கள்ல மாணவர்கள்
வெண்ணிற ஜுப்பாக்கள் அணிய வேண்டும் என்று கட்டாயப்படுத்திருக்கக்கூடிய காரணம் என்னென்றா வெண்ணிற ஆடைகள் அணிவது என்பது இல்மை தேடக்கூடிய ஒரு மாணவனுக்கு அது ஒரு முஸ்தஹப்பாக ஒரு இஸ்திஹ்சானாக இருக்கிறது. எனவேதான் இதனை கருத்தில் கொண்டுதான் இந்த இபாரத்தை வச்சுதான் நாங்க அதை சொல்லுகிறோம். அதே போன்று அடுத்த இபாரத் சொல்லுகிறார்கள் ஷதீது சவாதி ஷஅர். அவருடைய வந்த மனிதருடைய இன்னும் ஒரு சிஃபத்தை சொல்லுகிறார்கள் ஷதீது சவாதி ஷஅர். அவருடைய முடியின் அந்த கருமை கடுமையாக இருந்தது. அதாவது மிகவும் கருத்த முடியுள்ள ஒருத்தராக இருந்தார் என்று சொல்லுகிறார். அப்ப வந்த மனிதருடைய தோற்றம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய தோற்றம் எவ்வாறு இருந்ததென்றால் ஷதீது சவாதி ஷஅர், முடியின் அந்த கருமை மிக கருப்பாக இருந்தது என்று வந்திருக்கிறது. எனவே இந்த இபாரத் எங்களுக்கு எதை உணர்த்துகிறது என்றால், ஒரு இல்மை தேடக்கூடிய மாணவன் அவன் தேடக்கூடிய காலம் என்பது அன்ன ஜமன தலபில் இல்ம் ஹுவ ஜமனு ஷபாப். ஒரு இல்மை தேடக்கூடிய மாணவனுடைய அந்த காலம் என்பது அது வாலிப காலமாக இருக்க வேண்டும். வயோதிப காலத்தில் அவனால் இல்மை தேட முடியாது. அவ்வாறுதான் தேடுவதாக இருந்தாலும் அது சிரமம். எனவே வாலிப காலத்திலே அவர் இல்மை தேடிக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அந்த வாலிப காலத்தில் தேடுவதென்பது அவனுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த சக்திகள் என்பது மிக உறுதுணையாக அவனுக்கு அமையும். மிகவும் உற்சாகமான முறையிலே அவன் இல்மை தேடிக்கொள்ள முடியும். அந்த காலப்பருவத்திலே தேடக்கூடிய அந்த இல்ம் என்பது அவனுக்கு மிக பெரும் ஒரு பிரதிபலிப்பை, ஒரு நத்தீஜாவை ஏற்படுத்தும். எனவே இல்மை தேடக்கூடிய உணர்த்துகிறது. அதே போன்றுதான் அடுத்தது லா யுரா அலைஹி அஸரு ஸஃபர். வந்த மனிதருடைய அடுத்த சிஃபத் லா யுரா அலைஹி, அவரின் மீது காணப்படவில்லை அஸரு ஸஃபர், பிரயாணத்துடைய எந்த ஒரு அறிகுறியும் எந்த ஒரு அடையாளமும் அவரின் மீது காணப்படவில்லை. எனவே வந்தவர் மிகவும் ஒரு கிளீனான முறையிலே வந்திருக்கிறார். எந்த ஒரு அடையாளமும் தெரியப்படவில்லை. அசரு சஃபர் என்பது அவருடைய ஆடைகள் புழுதி படிந்ததாக இருப்பது. அதே போன்று ஷஅருஹு முபர்ரா, அவருடைய முடிகள் புழுதி படைந்ததாக இருப்பது. அதே போன்று அவரின் மீது பிரயாணத்துடைய அசருத்தா, பிரயாணத்துடைய அந்த களைப்புக்கள் தெரிவது. இவ்வாறான விடயங்கள் தான் அசரு சஃபராக இருக்கிறது. எனவே இந்த இபாரத்தில் எங்களுக்கு ஒரு விடயம் விளங்குகிறது. வந்த மனிதரின் மீது எந்த ஒரு பிரயாணத்துடைய அடையாளமும் தெரியவில்லை என்று இந்த இபாரத் சொல்லுகிறது. எனவே வந்த மனிதர் அவர் தூரத்தில் இருந்து வரவில்லை, அவர் மதீனாவாசிதான் என்பது இந்த இபாரத் எங்களுக்கு காட்டுகிறது. இந்த இபாரத்திலே வந்த மனிதர் அவர் தூரத்திலிருந்து வரவில்லை, அவர் மதீனாவாசிதான் என்பதை காட்டுகிறது. ஏனென்றால் தூரத்திலிருந்து வரக்கூடியவர் அவரிலே பிரயாணத்துடைய அடையாளங்கள் தெரிந்திருக்கும். இன்றைய காலகட்டத்தை போன்றல்ல அன்றைய பிரயாணம் என்பது. அந்த பிரயாணங்கள் அவர்கள் வாகனத்தை பல நாட்களாக பல மாத காலமாக அவர்கள் பிரயாணம் செய்ய வேண்டிய நிலைப்பாடு அந்த காலத்திலே இருந்திருக்கிறது. எனவே அதை வைத்து பார்க்கும் பொழுது இவர் பிரயாணியாக இருந்தால் இவருடைய ஆடைகள் புழுதிபடைந்திருக்கும், இவருடைய முடிகளில் புழுதிபடைந்திருக்கும், இவருடைய பிரயாணத்துடைய களைப்பு தெரிந்திருக்கும். எனவே இது எதுவுமே அவரிலே தென்படாததின் காரணமாக அவர் இந்த மதீனாவாசிதான், தூரத்திலிருந்து வரவில்லை என்பதை இந்த இபாரத் எங்களுக்கு உணர்த்துகிறது. லா யுரா அலைஹி அஸரு ஸஃபர் என்ற இந்த இபாரத் உணர்த்துகிறது. அதே போல அடுத்த இபாரத்தை நாங்க பார்ப்போமாக இருந்தால் வலா யஅரிஃபுஹு மின்னா அஹதுன். உண்மையிலே முன்னுக்கு போன லா யுரா அலைஹி அஸரு ஸஃபர் என்ற இந்த இபாரத் எங்களுக்கு எதை சொல்லுதுண்டா, வந்தவர் மதீனாவாசி, அவர் தூரத்தில் இருந்து வந்திருந்தால் அவர்களே பிரயாணத்துடைய அறிகுறிகள் விளங்கி இருக்கும்.
எனவே அவர் ஊர்வாசி என்பதை சொல்லுகிறது. ஆனால் பின்னால வரக்கூடிய வலாய அரிஃபுஹு மின்னா அஹதுன் என்ற இந்த இபாரத்துங்களுக்கு எதை உணர்த்துகிறதுண்டா, வந்தவர் இவர் ஊர்வாசி அல்ல. இவர் ஊர்வாசியாக இருந்திருந்தால் நாங்கள் அனைவரும் அவரை அறிந்திருப்போம் என்பதை உணர்த்துகிறது. எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த கைஃபியத்தில வந்தார்கள் என்றால், வலா யஅரிஃபுஹு மின்னா அஹதுன். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், வலா யஅரிஃபுஹு அவரை அறியவில்லை, மின்னா எங்களிலிருந்தும் அஹதுன் யாருமே அறியவில்லை என்று சொல்கிறார்கள். எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த கைஃபியத்தில் வந்தார்கள் என்றால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இதுதான் ஜிப்ரீல் என்று அறியவில்லை. எதுவரைக்கும் நபி அவர்கள் அறியவில்லை என்றால், வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்லும் வரை நபி அவர்கள் அறியவில்லை. ஏனெனில் ஆரம்ப காலகட்டத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாருடைய சூரத்திலே, யாருடைய தோற்றத்திலே வருவார்கள் என்றால், தஹ்யா பின் ஹலீஃபா அல் கலபி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தோற்றத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களின் சமூகத்திற்கு வருவார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுமோ இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக இனம் கண்டு கொள்ளுவார்கள். ஆனாலும் சஹாபாக்களை பொறுத்தவரை அவர்கள் நினைத்திருப்பார்கள் இது தஹ்யா பின் ஹலீஃபா அல் கலபி ரலியல்லாஹு அன்ஹு வரக்கூடிய இந்த சூரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஹ்யா இப்னு ஹலீஃபா அல் கலபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோற்றத்திலே வரவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேறொரு இனம் தெரியாத ஒரு மனிதருடைய தோற்றத்திலே வருகிறார்கள். எந்த அளவுக்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இதுதான் ஜிப்ரீல் என்பதாக அறியவில்லை. இப்பொழுது ஒரு கேள்வி வரலாம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறியாமல் எப்படி, இது சாத்தியமாகுமா என்று ஒரு கேள்வி வரலாம். நாங்கள் இதுக்கு விட சொல்லுவோம், ஆம், நபி அவர்கள் அறியவில்லை என்பது இங்கே எந்த ஒரு பிரச்சனையை தராது. ஏனென்றா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹியை கொண்டு வரவில்லை. அதே போன்று புதிதாக அல்லாஹ்வுடைய ஷரியத்தில இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை கொண்டு வரவில்லை. மாற்றமாக பூர்த்தியாக்கப்பட்ட தீனுடைய குலாசாவை சொல்வதற்காக வேண்டித்தான் வந்தார்கள். எனவே நபி அவர்களும் கூட இதிலே இதுதான் ஜிப்ரீல் என்று அறியவில்லை என்ற விடயம் எந்த ஒரு பிரச்சனையும் தராது. இந்த ஹதீஸிலே வரக்கூடிய இந்த ஹாதிசாவிலே, இந்த நிகழ்வுலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தாலிபுல் இல்மாக, இல்மை தேடக்கூடிய மாணவனாக, தாலிபன் முஸ்தஃபீதன் பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய ஒரு மாணவனாகத்தான் வந்தார்கள். ஏனென்றால் இதனுடைய சபபுல் உருதுல நாங்க பார்த்தோம், லா தஸ்அலு அன் அஷ்யாஅ இன் துப்த லக்கும் தஸ்உக்கும் என்ற இந்த ஆயத்து இறங்கியவுடனே சஹாபாக்கள் நபி அவர்களிடம் அதிகமான கேள்விகளை கேட்பதற்கு அவர்கள் அஞ்சினார்கள். கேள்விகளை கேட்காமல் விட்டார்கள். ஆனால் அந்த சஹாபாக்கள் விரும்பினார்கள், அஹ்லுல் பாதியாக்கள்ல ஒருத்தர் வர வேண்டும். அவர் நபி அவர்களை பார்த்து சட்டங்கள், மார்க்கம் சம்பந்தமான விடயங்களை கேட்க வேண்டும். நபி அவர்கள் அவருக்கு விடை கொடுக்க வேண்டும். அந்த சுஆல் ஜவாபில இருந்து நாங்கள் பிரயோசனம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சஹாபாக்களுடைய ஒரு எண்ணமாக இருந்தது. எனவேதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அந்நிய மனிதருடைய தோற்றத்திலே வந்தார்கள். சஹாபாக்கள் கூட எண்ணிக்கொண்டார்கள், இவர் ஒரு அஹ்லுல் பாதியா, கிராமப்புற மனிதர் தான் என்பதாக எண்ணிக்கொண்டார்கள். எனவே இந்த இபாரத்துங்களுக்கு எதை சொல்லுகிறது என்றால், வந்த மனிதர் இவர் மதீனாவாசியை சேர்ந்தவர் அல்ல. அப்படி இவர் மதீனாவாசியை சேர்ந்தவராக இருந்திருந்தால் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வலா யஅரிஃபுஹு மின்னா அஹதுன் என்று சொல்லியிருக்க மாட்டார்கள். ஏனெனில் யாரு சரி ஒருத்தர் அறிந்திருப்பார்கள். அடுத்தது இந்த இடத்துல இன்னும் ஒரு கேள்வி வந்து வருகிறது, வலா யஅரிஃபுஹு மின்னா அஹதுன், எங்களில் அவரை யாருமே அறியல்ல, ஒருத்தரும் அறியல்ல என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்பொழுது கேள்வி ஒன்று கேட்கிறோம், எப்படி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய, இது சொன்னது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான், அவர் எப்படி சொல்லுவார் எங்கள்ல யாருமே அறியல்ல என்று எப்படி சொல்லுவார்? ஏனே சஹாபாக்கள் சில நேரம் அறிஞ்சிருக்கலாமே. உண்மையில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை ஒப்பிட்டு தான் சொன்னாங்க, தன்னுடைய ஹாலாத்து தான் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கண்டா,
எங்கள்ல யாருமே இவர் அறியல் என்று சொன்னார்கள். எனவே கேள்வி வருகிறதே, எப்படி உமர் ரலியல்லாஹு அவர்கள் அனைவரையும் வைத்து யாருமே அறியல் என்று எப்படி சொல்லுவார்? யாரு சரி ஒருத்தர் அறிந்திருக்கலாம் தானே, வாய்ப்பு இருக்கு தானே இந்த கேள்வி வரலாம். எனவே இந்த கேள்விக்கு நாங்க விட சொல்லுவோம் என்னென்றா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரக்கூடிய இந்த நேரத்துல சஹாபாக்கள் அவர்களுக்கு மத்தியில் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டார்கள். பார்வையை அவர்கள் சிலரின் பால் நீட்டிக் கொண்டிருந்தார்கள். நதர பஅதுஹும் இலா பஅத், ஆளுக்கள் அங்குமிங்குமாக சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். எனவே இவர்களுடைய இந்த தஅஜ்ஜுப், இந்த ஆச்சரியத்தை பார்த்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அறிந்து கொண்டார்கள், சஹாபாக்கள் யாருமே இந்த வந்திருக்கக்கூடிய இந்த மனிதரை அறியவில்லை. எனவேதான் உமர் அறியவில்லை என்பதை இந்த ஹதீதை ரிவாயத் செய்து விட்டார்கள். அதே போன்று இரண்டாவது ஒரு இஹ்திமால் நாங்கள் சொல்லுவோம், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய லன் அடிப்படையில தான் எண்ணினார்கள், நானே அறியலண்டா அப்ப இதுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் எங்க அறிய போகிறார்கள். எனவே அந்த எண்ணத்தை வைத்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவரை எங்களில் யாருமே அறியல்ல என்று சொன்னார்கள். அல்லது உண்மையிலே அங்க இருந்த சஹாபாக்கள் மன் ஹுவ இவர் யார் என்று அவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் வினா எழுப்ப ஆரம்பித்தார்கள். எனவே இவற்றை கவனித்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள். இப்ப சொன்னது ஸ்டேக் ஆயிட்டுன்னு போட்டிக்கிறாங்க. ஓகே, நான் திரும்ப சொல்றேன், கேளுங்க. கடைசியாக நாங்க பாக்குறோம், இங்க ஒரு கேள்வி எடுக்கலும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய ஹாலாத்தை தான் அவர் சொல்லியலும், எனக்கு நானண்டா அறியல் என்று சொல்லணும். அப்படி சொல்லாம வல யரிஃபுஹு மின்னா அஹதுன், எங்கள்ல யாருமே அறியல்ல என்று சொல்லியிருக்கிறாரே, இவர் எப்படி அனைவரையும் நிஸ்பத் செஞ்சு எப்படி சொல்லியலும்? இதற்குரிய தௌஜீஹ் என்ன என்பதை நாங்க பார்ப்போமாக இருந்தால், இதுக்கு நாங்க விட சொல்லுவோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுடைய அந்த சபைக்கு வந்த நேரத்துல சஹாபாக்கள் அவர்களுக்கு மத்தியில் ஆச்சரியமாக பார்த்து கொண்டார்கள். ஒருத்தரை ஒருத்தர் மீண்டும் மீண்டும் பார்த்தார்கள். இவர் யார் என்ற ஒரு அடிப்படையிலே பார்த்து கொண்டிருந்தார்கள். எனவே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள் தங்களுடைய பார்வையை மீட்டி மீட்டி பார்ப்பதை அறிந்து கொண்டார்கள். எனவே இந்த ஹதீதை ரிவாயத் செய்யும் பொழுது கவனிச்சு சொன்னார்கள், வலா யரிஃபுஹு மின்னா, எங்கள்ல யாருமே இவரை அறியவில்லை என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று இரண்டாவது சொல்லுவோம், ஏன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லா யரிஃபுஹு மின்னா அஹதுன் என்று எப்படி சொல்வார்கள் என்றால், தன்னுடைய தன்னை வச்சு, அதாவது தனக்கே தெரியாது, எனவே தனக்கே தெரியல என்ன போல சில நேரம் இங்கு இருக்கக்கூடிய யாருக்குமே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வலா யரிஃபுஹு மின்னா அஹதுன் என்று சொல்லி இருக்கலாம். அல்லது அங்கிருந்த சஹாபாக்கள் சராஹத்தாக அவர்கள் சொன்னார்கள், மன் ஹுவ என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எனவே இதை பார்த்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்தார்கள், யாருக்கும் இவர் சம்பந்தமாக தெரியாது, எனவே வலா யரிஃபுஹு மின்னா அஹதுன் என்பதாக ரிவாயத் செய்து விட்டார்கள். அதே போல அடுத்த சப்ஜெக்ட், ولا يعرفه منا أحد حتى جلس إلى النبي صلى الله عليه وسلم. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், பைனமா நஹ்னு இந்த ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذات يوم إذ, அந்த நேரத்திலே طلع علينا رجل, ஒரு மனிதர் வந்தார். எதுவரைக்கும் வந்தார் என்றால், ஹத்தா ஜலஸ, அவர் உட்காரும் வரை, இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களின் பால் அவர் உட்காரும் வரை வந்து கொண்டிருந்தார். சரி, இங்க ஜலஸ என்ற ஃபியல் வந்திருக்கு. எங்களுக்கு தெரியும் ஜுலூஸ், ஜலஸ என்ற ஃபியலுக்கும் அதே போன்று காத என்ற ஃபியலுக்கும் மத்தியில் ஒரு ஃபர்க் ஒன்று இருக்கிறது, ஒரு பிரிவு ஒன்று இருக்கிறது. இரண்டுக்கு மத்தியிலே வித்தியாசம் இருக்கிறது. ஜுலூஸ் என்ற வார்த்தை நாங்க எதுக்கு பாவிப்போம்டா, ஜலஸ என்ற இந்த ஃபியலை ரெண்டுக்குமே உட்காருதல் என்ற கருத்து தான். ஜுலூஸை நாங்க எதுக்கு பாவிப்போம் என்றால்,
அல் ஜுலூஸ் என்பது ஹுவல் இன்திகாலு மின் சுஃப்லின் இலா உலுவின், கீழிருந்து மேல் வாரத்துக்குத்தான் நாங்கள் ஜுலூஸ் என்று சொல்லுவோம். கீழிருந்து மேல் வாரது. அப்படி என்றால் ஒரு மனிதர் தூங்கி கொண்டிருக்கிறார். இப்ப தூங்கி கொண்டிருக்கக்கூடிய மனிதரை நாங்க என்ன செய்கிறோம்? இடம்பெயர்கிறார். எங்கிருந்து? மின் சுஃப்லின், கீழிருந்து இலா உல்வின், மேலுக்கு வருகிறார். இதுக்குதான் ஜுலூஸ் என்று சொல்லுவோம். குஊத் என்பது ஹுவல் இன்திகால் மின் உலுவின் இலா அஸ்ஃபல், மேலிருந்து கீழ்வாரத்துக்கு தான் குஊத் என்று சொல்லுவோம். இதுக்கு உதாரணம், ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார். இவரை பார்த்து நாங்கள் உக்ஊத் என்று சொல்லுகிறோம். இவர் மேலிருந்து கீழே வருகிறார். எனவே இதுதான் ஜலச என்ற பெயருக்கும் காத என்ற பெயருக்கும் உள்ள வித்தியாசம். ஆனாலும் அதிகமானவர்கள் அவ்வாறு வித்தியாசம் இல்லாமல் ஜலச என்ற இடத்திலே காதையும், அதே போன்று காதை என்ற இடத்திலே ஜலசையும் பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்ப உண்மையிலே இந்த ஹதீஸ் நாங்க வெளியில பார்ப்போமாக இருந்தால், இந்த ஹதீஸ்ல ஒரு சுவால் வருகிறது. கைஃப இஸ்தஅமல உமர் பிகலிமத்துல் ஜுலூஸ் பதல் குஊத், குஊத் என்ற வார்த்தைக்கு பகரமாக எப்படி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜுலூஸ் என்ற வார்த்தையை பாவிப்பார்கள்? ஏனென்றால் இந்த ஹதீஸுடைய லாஹிர நாங்க பார்ப்போமாக இருந்தால், எங்களுக்கு லாஹிர் என்ன சொல்லுதுண்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். இப்ப இவர்களுடைய நிலை என்பது அல் இன்திகால் மின் உலுவின் இலா அஸ்கல், மேலிருந்துதான் கீழே இவங்க வரணும். ஹத்தா ஜலஸ இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களின் பால் உட்காரும் வரை வந்தார்கள் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இங்கே பொருத்தம் ஹத்தா காத இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றுதான் சொல்லி இருக்க வேண்டும். அப்படி இருக்க ஏன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜுலூஸ் என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறார்கள், ஜலச என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள் எழலாம். இந்த கேள்விக்கு நாங்கள் முதலாவதாக விட சொல்லுவோம், இந்த ஜுலூஸ் குஊத் என்ற இரண்டு வார்த்தைக்கும் உள்ள இந்த ஃபர்க் ஆகிறது, பிரிவென்பது, இது அசல், இதனுடைய அசல் கருத்தின் படிக்குத்தான் இதிலே பிரிவென்பது இருக்கிறது. அவ்வாறு இல்லாமல் பெரும்பான்மையான கருத்துப்படி பார்ப்போமாக இருந்தால் ஜுலூஸ் குஊத் என்பது ரெண்டுமே முத்தராதிஃபான வார்த்தைகள். எனவே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலிபை கவனித்து இரண்டுக்கும் மத்தியில் தராது இருப்பதினால், இரண்டுக்கும் ஒரே கருத்து இருப்பதினால் இங்க காத என்று பாவிக்க வேண்டிய இடத்திலே ஜலச என்று பாவித்திருக்கிறார்கள் என்று இதுக்கு முதலாவதாக நாங்கள் விடை சொல்லுவோம். இரண்டாவதாக விட சொல்லுவோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையிலே நபி அவர்களுடைய சபைக்கு வந்தபோது என்ன செய்தார்கள் என்றால், நபி அவர்களுக்கு பக்கத்திலே அமர்ந்து கொண்டார்கள். அதாவது நபி அவங்கள ஓரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமர்ந்து கொண்டார்கள். இப்பொழுது நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னே வரும்படி சொன்ன போது, இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்து முன்னே வந்தார்கள். எனவேதான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே ஜலச என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறார்கள். முதலாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து உட்கார்ந்து விட்டார்கள், திரும்ப எழும்பி உட்கார்கிறார்கள். எனவேதான் இங்க பார்த்தால் அல் இன்திகால் மின் சுஃப்லின் இலா உல்வின் நடந்திருக்கிறது. எனவே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜலச என்ற இந்த ஃபியலை பாவித்திருக்கிறார்கள். அதே போன்று மூன்றாவதாக நாங்கள் சொல்லுவோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுடைய சபைக்கு வந்த பொழுது நபி அவர்களுக்கு முன்னால் எந்த அளவுக்கு உட்கார்ந்தார்கள் என்றால், நன்கு பூமியிலே படும் அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை நன்கு கீழாக்கி இருந்து விட்டார்கள். முஸ்னத் அஹ்மதிலே வருகிறது, ஹத்தா பரக பைன எதை அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தை வருகிறது. எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு முன்னால் நன்கு தன்னை பணித்து கொண்டார்கள். இப்பொழுதுதான் அதற்கு பிறகு தான் இருக்கக்கூடிய இருப்புடைய நிலைக்கு வந்தார்கள். கொஞ்சம் தன்னை மேல் நோக்கி வரக்கூடிய இந்த ஜுலூஸ் என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறார்கள்.
அதே போன்று அடுத்ததாக இந்த ஹதீஸில ஒரு இஷ்கால் ஒன்று நாங்க பார்க்கலும். இந்த ஹதீஸில அந்த இடத்திலே ஒரு இஷ்கால் ஒன்று நாங்க பார்க்கலும். என்ன இஷ்கால் என்றா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சபைக்கு வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் இருந்திருக்கிறார்கள். ஓகே. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு சலாம் சொன்னார்களா? இந்த ஹதீஸிலே சலாம் இடம்பெறவில்லையே. ஆனால் சுனன்ல, அதே போன்று முஸ்னத் அபி ஹனீஃபா இதுல ஹதீஸ் வருகிறது, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாம் சொன்னார்கள் என்று அங்கே ஹதீஸ் வருகிறது. எப்படி ஒன்று அஸ்ஸலாமு அலைக்க யா முஹம்மது என்று சொன்னார்கள், அல்லது அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூல் அல்லாஹ் என்று சொன்னார்கள். இப்படி அங்க ஹதீஸ் வருகிறது. ஆனால் இங்கே வரக்கூடிய ஹதீஸிலே இந்த சலாம் சொல்லப்படவில்லையே என்ற ஒரு கேள்வி வரலாம். எனவே இந்த கேள்விக்கு நாங்க விட சொல்லுவோம். எப்படி என்றால், முதலாவது விட சொல்லுவோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுடைய இந்த சபைக்கு வந்த போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாம் சொல்லித்தான் வந்தார்கள். நபி அவர்களுக்கு சலாம் சொன்னார்கள். அப்பொழுது ஏன் இந்த ஹதீஸிலே வரவில்லை என்றால், நாங்கள் சொல்லுவோம், லாக்கின் ராவி லம் யன்குல்ஹு, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி என்ன செய்யலண்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த சலாத்தை இவர் நக்கல் செய்யவில்லை. அதனால் சலாம் இங்கே வரவில்லை என்பதாக சொல்லுவோம். அதே போன்று இரண்டு விதமான சலாம்களை சொன்னதாக முஸ்னத் அபி ஹனீஃபா இதிலே வருகிறது. அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூல் அல்லாஹ் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாகவும், அஸ்ஸலாமு அலைக்க யா முஹம்மத் என்று சொன்னதாகவும் வருகிறது. எனவே இதற்கும் இந்த இடத்திலும் இன்னும் ஒரு இஷ்கால் வருகிறது. என்னென்றா, நடந்த சம்பவம் ஒரு சம்பவம், வந்த மனிதர் ஒரு மனிதர். அப்படி இருக்க எப்படி இரண்டு சலாம்கள், ஒன்று அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று ஒரு சலாமும், அஸ்ஸலாமு அலைக்க யா முஹம்மத் என்றும் சில ரிவாயத்துகள் சலாம்கள் வந்திருக்கிறது. வந்தவரும் ஒன்று, நடந்த சம்பவம் ஒன்று. அப்படி இருக்க சலாத்துடைய வடிவம் இரண்டாக இருக்கிறதே என்று ஒரு கேள்வி வரையிலும். எனவே இந்த கேள்விக்கு நாங்க விட சொல்லுவோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ரெண்டு வார்த்தையை சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுடைய அந்த சபைக்கு வந்த நேரத்திலே தூரமாக இருந்து நபி அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூல் அல்லாஹ் என்றோ அல்லது அஸ்ஸலாமு அலைக்க யா முஹம்மத் என்றோ ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னார்கள். சும்மா பிறகு என்ன செய்தார்கள் என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூரத்திலே உட்கார்ந்தார்கள். சலாத்தை சொல்லிவிட்டு தூரத்திலே உட்கார்ந்தார்கள். இப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அருகாமையில் அழைத்த போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அருகிலே வந்து இன்னும் ஒரு சலாத்தை சொன்னார்கள். அது ஒன்று அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று இருக்கலாம், அல்லது அஸ்ஸலாமு அலைக்க யா முஹம்மது என்று இருக்கலாம். ஏதோ அந்த வார்த்தையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதை கேட்டார்களோ, சில சஹாபாக்கள் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்பதை தூரத்தில் இருந்தவர்களோ அருகில் இருந்தவர்களோ கேட்டிருப்பார்கள். எனவே அவர்கள் அதை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்க யா முஹம்மது என்ற இந்த சலாத்தை கேட்டிருப்பார்கள். எனவே அவர்கள் இதனை ரிவாயத் செய்கிறார்கள். ரசூலல்லாஹ் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாம் சொல்லி இருந்தால், இது எங்களுக்கு எதை காட்டுகிறது என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுடன் ஒழுக்கத்துடன் நடந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு ஒழுக்கமாக நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒழுக்கமாக நடந்து நபி அவர்களுக்கு மரியாதையை கொடுத்து அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அடுத்த சலாம் அஸ்ஸலாமு அலைக்க யா முஹம்மத் என்ற இந்த வார்த்தையை பார்ப்போமாக இருந்தால், இந்த வார்த்தையிலே இசாஅத்துல் அதப், அதாவது நபி அவர்களுக்கு
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தகுந்த மரியாதையை கொடுக்கவில்லை, அதவில்லாமல் நடந்திருக்கிறார்கள். எனவே அஸ்ஸலாமு அலைக்க யா முஹம்மத் என்ற இந்த வார்த்தை எதை காட்டுகிறது என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதவை அறியாத ஒரு ஆராபுகளை சேர்ந்த ஒருத்தர் என்றதை இந்த அஸ்ஸலாமு அலைக்க யா முஹம்மத் என்ற இந்த இபாரத் எங்களுக்கு காட்டுகிறது. அதே போன்றுதான் அடுத்தது இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களின் மீது சலாம் சொன்னார்கள். எப்படி அந்த சலாத்தை சொல்லுகிறார்கள் என்றால், அஸ்ஸலாமு அலைக்கும் யா முஹம்மத், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று ஜம்மாக கொண்டு வந்து யா முஹம்மத் என்று சொல்லி உரிமையாக முஃப்ரதாக கொண்டு வரார்கள். இது இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. இப்ப இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் யா முஹம்மத் என்ற இந்த சலாத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இங்கே ஒரு கேள்வி எழலாம். என்ன கேள்வி? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களை முகாத்தபா முன்னோக்கி இருக்கிறார்கள். எப்படி முன்னோக்கி இருக்கிறார்கள்? நபி அவர்கள் ஒருமையாக இருக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜம்முடைய வார்த்தையை கொண்டு நபி அவர்களை முன்னோக்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழலாம். இந்த கேள்விக்கு நாங்க விட சொல்லுவோம். முதலாவதாக விட சொல்லுவோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜம்முடைய வார்த்தையை கொண்டு முன்னோக்கினார்கள். எப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி முன்னோக்கிறதுக்குரிய காரணம் லித்தஅதீம், நபி அவர்களை தஅதீம் செய்வதற்காக வேண்டி, கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அவ்வாறு செய்தார்கள். இது முதலாவது விட. அதே போன்று சானியன் இரண்டாவது விட சொல்லுவோம், هذا من باب كون الخطاب خاصا وكون الحكم عاما. இதுக்கு சொல்லுவோம், ஹிதாப் என்பது ஹாஸாகத்தான் இருக்கிறது, ஆனால் ஹுக்கும் என்பது ஆமாக இருக்கிறது. யாரை பார்த்து சொல்ல விழிக்கிறோமோ அது ஹாசு தான், ஆனா ஹாசுக்கு சொல்லி நாங்க ஆம நாடுகிறோம். இது எதை போலண்டா, யா ஐயுஹன் நபியு, அல்லாஹ் முஃப்ரதாக நபி அவர்களை பார்த்து விழிக்கிறான். யா ஐயுஹன் நபியு சொல்லிட்டு இதா தல்லக்துமுன் நிஸாஅ என்று ஜம்மாக சொல்லுகிறான் என்றால், இங்கே நபி அவர்கள் மாத்திரமல்ல அனைவரும் வருவார்கள். எனவேதான் இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய அஸ்ஸலாமு அலைக்கும் யா முஹம்மத் என்பதிலிருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் ஜம்மாக வருகிறது, யா முஹம்மத் உரிமையாக வருகிறது. சலாம் நபி அவர்களுக்குத்தான், ஆனால் ஹிதாப் நபி அவர்களாக இருந்தாலும் இதுல வரக்கூடிய ஹுக்கும் சலாம் என்ற இந்த ஹுக்கும் என்பது நபி அவர்களுக்கு மாத்திரமல்ல அனைவரும். எனவே இதுக்கு சொல்லுவோம் ஹாதா மின் பாபி கவுனில் ஹிதாபி ஹாஸன் வ கவுனில் ஹுக்மி ஆமன் என்று சொல்லுவோம். இது இரண்டாவது. மூன்றாவதாக சொல்லுவோம், ரலியல்லாஹு அன்ஹும் வ அராத பில் கலாமி அந்நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்திலே வரக்கூடிய அஸ்ஸலாமு அலைக்கும் யா முஹம்மத் என்ற இந்த வார்த்தையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாத்தை கொண்டு யாரை நாடினார்கள் என்றால், ஜம்மாக இருக்கக்கூடிய சஹாபாக்களை நாடினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி சஹாபாக்களை நாடினார்கள். அதே போன்று யா முஹம்மத் என்று வரக்கூடிய இந்த உரிமையிலே இதிலே நபி அவர்கள் எதை நாடினார்கள் என்றால், கலாமை கொண்டு நபி அவர்களை நாடினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலாமை கொண்டு நபி அவர்களை நாடினார்கள். அதாவது அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற சலாத்தை கொண்டு சஹாபாக்களை நாடி யா முஹம்மத் என்று சொல்லி அங்கல யா முஹம்மத் அஹ்பிர்னி அனில் இஸ்லாம் அங்கல அடுத்த விஷயத்தை சொல்ல போறாங்க. எனவே அதற்கு பிறகு வரக்கூடியதை நபி அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலாமை கொண்டு பேச நாடினார்கள் என்று இதற்கு நாங்க பதில் சொல்லுவோம்.
எனவே இதனுடைய தகுதீரை நாங்க பார்ப்போமாக இருந்தால் எப்படி இருக்குமெண்டா, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று இருக்கும். இது யாரை பார்த்து சொன்னார்கள் என்றால் சஹாபாக்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார்கள். அங்கல வரக்கூடிய யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பிர்னி அனில் இஸ்லாம் என்று இருக்கும். எனவே இங்க ஒரு குறிப்பெடு கேளும் எங்களுக்கு. இந்த இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவருடைய இந்த ரிவாயத்திலிருந்து எடுக்கப்படுகிறது என்னென்றா, யாரு ஒரு மஜ்லிஸுக்கு வருகிறாரோ அவருக்கு சுன்னத் என்னவென்றால், அவர் கொண்டு அனைவரையும் நாட வேண்டும். சலாத்தை அனைவருக்கும் சொல்லிவிட்டு பிறகு யாரை அவர் விரும்புகிறாரோ அவருடன் அவர் பேச ஆரம்பிப்பார். சொல்லுவார்கள், யுஸன்னு லித்தாஹிலி ஐயஉம்ம பிஸ்ஸலாம் சும்ம யஹுஸ்ஸ மன் ஷாஅ பில் கலாம் என்று சொல்லுவார்கள். இது முதலாவது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாம் சொன்னார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸிலே சலாம் சொல்லவில்லையே என்று வருகிறது. எனவே நாங்கள் சொல்லுவோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாம் சொன்னார்கள் தான், அதற்குரிய ஆதாரம் இதுதான் என்று நான் இதற்கு விட சொல்லுவோம். இந்த ஹதீஸை மையப்படுத்தி பார்க்கும் பொழுது இரண்டாவது விடையாக நாங்கள் சொல்லுவோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாம் சொல்லவில்லை. ஏன் சலாம் சொல்லவில்லை